நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. ஸ்ரீ முஸ்னம் அருகே கானூர் கிராமத்தில் 700 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஸ்ரீ ஐயனார் கோவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று கும்பாபிஷேகம் தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஸ்னம் அருகே கானூர் கிராமம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தில் அமைந்துள்ள 700 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஸ்ரீ பூர்ண புஷ்பகாலாம்பிகை சமேத ஸ்ரீ ஐயனார் ஆலய மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. 700 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற மகா கும்பாபிஷேகத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். முன்னதாக புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் கலசங்கள் யாகசாலையில் வைக்கப்பட்டு 4 கால யாகசாலை பூஜைகள் சிவாச்சியார்கள் செய்தனர். இதன் பின்னர் கடம் புறப்படும் மூலம் புனித நீர் கலசம் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோவில் கோபுரத்தில் மீது கொண்டு செல்லப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம்பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி. மகா மந்திரங்கள் முழங்க சிவாச்சியார்கள் கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மகா தீபாதரனை காண்பிக்கப்பட்டவர் மூலவர் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கும் பூஜைகள் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவினை காண பல்வேறு பகுதிகளில் வருகை தந்த திரளான பக்தர்கள் பங்கேற்று கும்பாபிஷேகம் தரிசனத்தை முளைவர் மூலியம் கண்டு வணங்கி சென்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் முருகானந்தம்.